வணக்கம். நான் ராஜ மாதாங்கி உபாசகர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க. மாத்திரை நம, குருபியோம் நம. இப்போ சோழி எத்தனை வகை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். சோழி 9 சோழி போடலாம், 12 போடலாம், 27 போடலாம், 108 போடலாம். இது சில பேர் 8 கூட போடுவாங்க. அது அவங்களுக்கு என்ன சங்கல்பமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ நம்ம 12 சொல்லி போடுறோம். நான் 9 போடுவேன், 27 போடுவேன், 108 போடுவேன். ஸோ கேட்குறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு கேட்கலாம். இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு கேள்விக்கு 9 வாட்டி போடணும். ஆனால் 3 வாட்டிலேயே நமக்கு நல்ல ரிசல்ட் வந்துருச்சுன்னா 3 தடவையோட நிப்பாட்டிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஏதாச்சும் மனசில் நினச்சிக்கோங்க, நான் போடுறேன். இதுக்கு நமக்கு சாதகமான எண்கள், சாதகமற்ற எண்கள்னு 2 இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இது நடக்கும், இது நடக்காது அப்படின்னு போடுவோம். எனக்கு 12 சோழியில் நியாயமாக 9 வாட்டி போடலாம். இருந்தாலும் நான் ஒரு 3 தடவை உங்களுக்கு ஒரு கேள்விக்கு போடுறேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆசையை மனசில் வச்சுக்கோங்க. சோழி வீடியோ அப்படின்னாலே ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், ஊர் எல்லை காவல் தெய்வம், இது 3 மனசில் நினச்சிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரே தெய்வத்தை உபாசனை பண்ணுறீங்க. இப்போ நான் ராஜமாதங்கி மட்டும்தான் உபாசனை பண்ணுறேன். அப்போ அந்த மாதிரி உபாசனை தெய்வம் இருந்தது அப்படின்னா அவங்களையும் மனசில் நினச்சிக்கிட்டு கேள்வியை நினச்சிக்கோங்க. இப்போ நான் போடுறேன். சூப்பர். இன்றைக்கும் 7 விழுந்திருக்கு. இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இது 7 இல்லை 8 விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 2 3 4. இப்போ 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 ஓப்பனில் விழுந்திருக்கு. இப்போ நார்மலாக இப்போ 8 விழுந்தால் என்ன செய்வோம்னா, காரியம் நிறைவேறாத ஒரு தன்மை இருக்குது. ஒரு 8 சனிக்கிழமை பெருமாளையோ, ஆஞ்சநேயரையோ, பிள்ளையாரையோ, சனி பகவானையோ இந்த காரிய நிமித்தமாக நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பியும் பிரசன்னம் கேட்கும்போது என்ன வருதோ அதன்படி நடக்கும் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லுவோம். பட் நம்ம ஒரு தடவை தான் போட்டிருக்கோம் இல்லையா, இன்னும் இதை 2 தடவை போடலாம். அப்போ இன்னும் 2 தடவை போடுவோம். ஒரே காரியத்தை மனசில் நினச்சிக்கோங்க. இந்த தடவை 2வது வாட்டி 7 விழுந்திருக்கு. ஆமாம், 5 கவுந்திருக்கு, 7 மலர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று 2 3 4 5 6 7. ஸோ 2வது தடவை உங்களுக்கு சக்ஸஸ். இன்னும் ஒரு வாட்டி நல்ல எண் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். சூப்பர். இப்போ இது 2 4, இங்கே ஒரு 5. 1 2 3 4 5 6 7. காரிய ஜெயந்தான். இருந்தாலும் ஒரு சனிக்கிழமை பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி, இப்படி தான் இதை பார்க்கணும். நம்ம இது ஏன் திடீர்னு நான் சோழி நிறையா போடுறேன் அப்படின்னா, நான் இப்போ தாந்திரிகம், மாந்திரிகம் எல்லாம் பண்ணுறேன். அஷ்டகர்மம்னு சொல்லக்கூடிய வசியம், மோகனம், தம்பனம், வேதனம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தரதுனால இப்போ ஒரு ஜேர்னல் எடுத்தோம் அப்படின்னா அதன் ரீதியாகவே நம்ம
சின்ன அளவு ஒரு குறி. இந்த குறி எதுக்கு கேட்போம்னா, இப்போ ஒருத்தர் எங்களுக்கு தாந்திரிகம் கொடுக்க வசியம் பண்ண வராங்க, எனக்கு வந்து இந்த கோர்ட்டு கேஸ் இருக்குது, அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, வராங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நான் பண்ணால் அவங்களுக்கு பலிதமாகுமா, கர்மா வந்து எப்படி இருக்குன்னு 9 வாட்டி போட்டு பார்ப்போம். அதுக்காக இதை நாங்கள் வந்து ஆரம்பித்தது. இது வந்து சின்ன அளவு குறி சொல்லவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேரட்லேயுமே வந்து கேண்டில் ஸ்பெல் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் மூலமாகவும் இந்த தாந்திரிக முறையை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். தாயத்து, எந்திரம், மை, குடுவை இதெல்லாம் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி.